அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ஒரு 5-6 படம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுன்னா அதுக்கப்புறம் நீலமலர்களா எல்லாம் மலையாள படங்கள் தான். எல்லாம் மலையாள படங்கள். தமிழெல்லாம் அந்த டைமில் ஒன்றும் தெரியாது. இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குன்றதே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு மலையாள ஃபீல்டு. அதுக்கப்புறம் இந்த இந்த வயசுக்கு ஒரு டைம் வரும்போது இந்த சிஸ்டரும் பண்ண முடியாது, ஹீரோயினும் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும். அப்போ சிஸ்டர் கேரக்டரில் போய் மாட்டிக்கிட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் பூரா சிஸ்டர் தான், முடிஞ்சுது, அவ்வளோதான், முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கேப் வரும்போது மலையாளத்தில் ஒரு பெரிய ரைட்டர் ஒருத்தர் இருக்கார், முகுந்தன். அவரோட ஒரு புக் ஒன்று இருந்தது, சீதா. அந்த புக்கு நாவல் ஆயிடுச்சு. ஐ மீன் அந்த புக், அந்த நாவல் வந்து சினிமா பண்ணுறாங்க. டைரக்டர் பேர் கோவிந்தன். அவரை டைரக்ட் பண்ணுறாரு, இன்ஸ்டியூட் டைரக்டர். அப்போ வந்து ஒரு டீனேஜர், அந்த அப்போல்லாம் வந்து 10ஆம் கிளாஸ் தானே, எஸ்எஸ்எல்சி முடிச்சு ப்ரீ டிகிரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் நீங்கள் வந்து காலேஜுக்கு போய் படிக்கணும். அந்த காலேஜுக்கு ஃபஸ்ட் ஏறுற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு அவங்க ஹீரோயின் தேடும்போது என்ன தேடி வந்தாங்க. நடிக்க ஆரம்பித்தது சீதா, ஆனால் ரிலீஸ் ஆனது லஜ்ஜாவதின்னு ஒரு படம். ப்ளூ லகூன் ஒரு இங்கிலீஷ் படம் வந்ததுனோட இன்னொரு வருஷம் இது. அதில் வந்து கிருஷ்ணச்சந்திரன், அந்த டைமில் பேபி சுமதி அங்கே ஃபேமஸ், அவங்க ஒரு கேரக்டர், நான் ஒரு கேரக்டர். ரிலீஸ் ஆனது அது. ஸோ அதை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் பார்த்தா ഞങ്ങൾ പരിചയപ്പെടുത്തുന്ന அம்பிகா, நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண அம்பிகான்ற ஒரு டைட்டில், அது ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் படம் வந்தது. அப்புறம் லைஃப் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தது வேறு, கொஞ்சம் வயது வந்ததுக்கப்புறம் நடிக்கிறது அப்படின்றது வேறு. அந்த படம் கதாபாத்திரத்தை நடிக்கும்போது எப்படி இருந்தது உங்களுடைய? அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது நமக்கு, ஏன்னா எல்லாம் பிரேம்குமார் அப்படின்னு சொல்லி. பிரேம்குமார் யாருன்னா டைரக்டர் சசிகுமார் இருக்கார் இல்லையா, 100 படத்துக்கு மேலே டைரக்ட் பண்ண, அவரோட ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்ட் பிரேம்குமார் அண்ட் தம்பி கண்ணந்தானம். தம்பி கண்ணந்தானத்தோட படம் தான் மக்களின் பக்கத்தில் பெரிய பெரிய படங்கள் பண்ண. ஸோ பண்ணும்போது சொல்லி கொடுப்பாங்க சில எக்ஸ்பிரஷன்ஸ். அந்த டைம்லலாம் அந்த ரொமான்ஸு அப்படி தொட்டோன்னு அப்படியெல்லாம் பண்ணணும்னுலாம் நமக்கு தெரியாது இல்லை. நமக்கு கரண்டில் கொண்டு வந்து கை வச்ச மாதிரி இப்படி ஏண்டி அப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ். அதில் வந்து கொஞ்சம் அப்படி தொட்டால் அப்படியெல்லாம் பண்ணணும், ஏம்மா அப்படின்னு இல்லை சேட்டா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இவ்வளவு கொடுத்தா போதும், அவ்வளோ கொடுத்தா போதும் சொல்லி கொடுத்து இது பண்ண வச்சது டைரக்டர். அதனோட அப்படியே ஆப்போசிட் மாதிரி தான் இருந்துச்சு சீதா கேரக்டர். அதில் வந்து எனக்கு ஹீரோவாக நடித்தது வந்து ஆதிசங்கர், நான் நடித்த முரளி மோகன். அண்ட் வில்லனாக நடித்தது வந்து அந்த ப்ரொடியூசரே வில்லனாக நடித்தேன். ஆமாம். பட் லஜ்ஜாவதி ரிலீஸ் ஆனாலும் நீலத்தாமரைன்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ், எம்டி வாசுதேவன். ஆமாம், அவரோட படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதும் அன்னையிலிருந்து மலையாளத்தில் நீலத்தாமரை நடி.